2018 வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து உருவானோம். அப்போ பண்ணும்போது வந்து சின்ன சின்ன கடைகளை தேடி பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுன்றது ஒரு லெவலுக்கு மேலே நானும் என் நண்பர் சக்தியும் சேர்ந்து எடுத்த முடிவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து வாழ்ந்தது வந்து ஹவுசிங் போர்டு ஏரியான்றதுனால நம்ம பெருசாக செலவு பண்ண மாட்டோம். அந்த டைமில் பெருசாக செலவு பண்ணுறதுல கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். ஸோ எங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நாங்கள் எங்களுக்கு யோசிச்சதை அப்படியே ஒரு கண்டென்ட் ஸ்டைலாக மாற்றணும். அந்த கண்டென்ட் ஸ்டைல் ஹெல்ப் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணி சரி நம்மளும் யூடியூப் சேனலை தாண்டி கடையும் வைக்கணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்த தாண்டி யூடியூப்பை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ 2025 வருஷம், அதாவது 26ஆம் தேதி ஜனவரி குடியரசு தினத்தன்று நம்ம கடையை வந்து திறந்தோம், பக்கோடா பாய்ஸ் பிரியாணி. ஸோ யூடியூபராக இருக்கிறப்போ எந்த வரவேற்பு கிடைச்சதோ அதே வரவேற்பு அதுக்கு ஒன்னோட அதோட அதிகமாகவே வரவேற்பு பக்கோடா பாய்ஸ் பிரியாணிக்கு கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சூளைமேட் தான் வந்திருக்கோம். சூளைமேட்டில் எங்கே வந்திருக்கோம் நான் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கூட்டத்தை வந்து நீங்கள் பார்க்கல, நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஒரிஜினல் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ டிராஃபிக் இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. என்னால் இன்ட்ரோவே பேச முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நம்ம இந்த இடத்துல நின்னே பேச முடியல, அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு, அதனால் இன்ட்ரோ பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து கடையை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பக்கோடா பாய்ஸ் பிரியாணி. அதாவது பட்ஜெட் சீரீஸ்ன்றது ஒரு கேட்டகரியை ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் அப் கிரியேட்டர்ஸாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வர எல்லாருமே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வீடியோஸ் பண்ணி போட முடியாது. ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும் தான் நினைப்பாங்க. வளர்ந்த பிறகு எவ்வளோ கொலாபரேஷன்ஸ் வரலாம், ஸ்டார்ட் அப் வந்த உடனே யாருமே வந்து கொலாபரேஷன் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி ஸ்டார்ட் பண்ணி வச்சது பக்கோடா பாய்ஸ் ப்ரோ தான், நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அவரும் பக்கோடா பாய்ஸ் ப்ரோ வந்து ஒரு பிரியாணி கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்ன பிரியாணி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, லகான் கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மதியம் மட்டும் கிடைக்கும். சிக்கன், மட்டன் வந்து எப்பயுமே இருக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா லகான் கோழி பிரியாணி ஈவினிங்கில் கிடைக்கும். சண்டேல வந்து ஈவினிங்கில் மட்டும் கடை வந்து லீவ் விட்டுறாரு, அதை ரெஸ்ட்டுன்ற மாதிரி. பிரியாணி வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து 90 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் இப்போ பட்ஜெட்டாக ஒரு பண்ணவர், பட் ஆனால் என்னப்பா 90 வச்சுன்னு கேட்கலாம். அந்த டீட்டெயில் நம்ம அவர்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 90 ருபீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே நம்ம பக்கோடா பாய்ஸ்னு பேர் வச்சனால பக்கோடாவில் வந்து நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, மட்டன் பக்கோடா கொடுக்குறாங்க. அது தவிர்த்து எறா பக்கோடா இருக்குது. எறா பக்கோடா கூட ஒரு சில இடத்துல பார்த்தா மட்டன் பக்கோடா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து மட்டன் பக்கோடா கொடுத்துருவோம். ப்ரைஸ் பாயிண்ட்டுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கோடா பாய்ஸ் ப்ரோவை எனக்கு வந்து ஒரு 1 இயராக தெரியும். ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட்டராக எப்படிலாம் பண்ணால் என்னென்ன மாதிரிலாம் நமக்கு வந்து நல்லா வீடியோ பண்ணலாம், எப்படி பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஒரு பிரதராக, ஒரு வெல்விஷராக வந்து நிறையா வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் போடும்போது ஃபுல் வீடியோஸ் வந்து என்ன சொல்கிறது கண்டினியூவாக தொடர்ந்து நான் போட மாட்டேன், அப்பப்போ தான் போடுவேன். அதை ஒரு இதுவாக, அதாவது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே ப்ரோ தான் எனக்கு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து அந்த வீடியோஸ் நம்ம அப்படி பண்ணும்போது எனக்கு நல்லாவும் போயிருக்கு. மக்களோட சப்போர்ட்டும் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு ஓனாக ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த கடையை தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்ம ப்ரோ கிட்ட போயிட்டு எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ஐடியாவில் ப்ரோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரைஸ் பாயிண்ட் எதனால் இவ்வளோ செட் பண்ணிருக்காங்க சொல்லி எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ப்ரோ வணக்கம். ஒரு புதுவர் படத்துல ரகுவர் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ எப்பயும் இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும் நம்ம என்ன கொஸ்டின் கேட்போன்னு. கடையை பற்றி சொல்லுங்க. சூப்பர். ஸோ மக்களே, நான் நியாஸ், பக்கோடா பாய்ஸ் இருந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. 2018 வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து உருவானோம். அப்போ பண்ணும்போது வந்து சின்ன சின்ன கடைகளை தேடி பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுன்றது ஒரு லெவலுக்கு மேலே நானும் என் நண்பர் சக்தியும் சேர்ந்து எடுத்த முடிவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து வாழ்ந்தது வந்து ஹவுசிங் போர்டு ஏரியான்றதுனால நம்ம பெருசாக செலவு பண்ண மாட்டோம். அந்த டைமில் பெருசாக செலவு பண்ணுறதுல கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். ஸோ எங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நாங்கள் எங்களுக்கு யோசிச்சதை அப்படியே ஒரு கண்டென்ட் ஸ்டைலாக மாற்றணும். அந்த கண்டென்ட் ஸ்டைல் ஹெல்ப் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணி சரி நம்மளும் யூடியூப் சேனலை தாண்டி கடையும் வைக்கணும், என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்த தாண்டி யூடியூப்பை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ 2025 வருஷம், அதாவது 26ஆம் தேதி ஜனவரி குடியரசு தினத்தன்று நம்ம கடையை வந்து திறந்தோம், பக்கோடா பாய்ஸ் பிரியாணி. ஸோ யூடியூபராக இருக்கிறப்போ எந்த வரவேற்பு கிடைச்சதோ அதே வரவேற்பு அதுக்கு ஒன்னோட அதோட அதிகமாகவே வரவேற்பு பக்கோடா பாய்ஸ் பிரியாணிக்கு கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தேடி வர்றீங்க, ஒரு சில பேருக்கு கிடைக்காமையும் போகுது. அதுக்கெல்லாம் சாரியும் கேட்டுக்கிறேன் முன்னாடி, ஏன்னா சொல்றதுக்கு முன்னாடி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சில பேர் பண்ணி கூட வந்து சிந்தரப்பேட்டில், திருவாரூர் அப்படின்லாம் சொன்னாங்க. வந்துட்டு அவங்க டர்க்கி பிரியாணிக்காக தேடி வந்தாங்க. முடிஞ்சிருது. நாங்களும் வந்து மீட் சோர்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும்லப்பா, நம்ம மீட்டு பல்லவர சந்தை, ரெட்டில்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும்ப்பா அந்த
டர்க்கி மீட் அப்படிதான் கிடைக்கும். நம்ம அதை எடுக்கிற ஒரு 5 கோழி 6 கோழி எடுக்கிறோம். 5 கோழி நிறைய எடுக்கலாம்ல, நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. கோழி கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற கோழியை தானே வாங்க முடியும். அவ்வளவுதான் கிடைக்குதா? கிடைக்கிற அளவு தான் வாங்க முடியுது. ஸோ அதை டர்க்கி வந்து நிறைய பேர் இல்லைன்னு போறாங்க. 1 ஹவர்லேயே காலி ஆயிடுச்சு. அதான் டர்க்கியும் காலி மட்டனும் காலி, ரெண்டும் 1 ஹவர்ல அப்படியே அடிச்சு. எனக்கே ஒன்றும் கிடைக்கலப்பா, சிக்கன் மட்டும். எனக்கு 7 இலை விட்டு 8வது இலை கிடைச்சதுன்ற மாதிரி. சரி ப்ரோ, இப்போ நீங்க வந்து யூடியூப்ல அந்த ஒரு கடைக்கு போயிட்டு பிரியாணி வந்து 50 ரூபா பிரியாணி கூட பண்ணிருக்கோம் நம்ம, சரிங்களா? ஆனா நீங்க கடையில 90 ருபீஸ் பிரியாணி பிரைஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, அது எந்த காரணத்துக்காக வச்சீங்க? சூப்பர். இப்போ நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய சீரக சம்பா பிரியாணிலாம் சாப்பிட்றீங்க, அது சீரக சம்பா ரைஸ் இல்லை, வந்து புல்லட் ரைஸ்னு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. அதே மாதிரி சீரக சம்பாலையும் நிறைய, அதே மாதிரி பாஸ்மதிலையும் நிறைய வகையான அரிசி இருக்கு. சாப்பி அரிசி சொல்லுவாங்க, தர்பார்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய அரிசி இருக்கு. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு அரிசி கழுவும் போது போங்களேன், அந்த அரிசி அள்ளி பார்க்கும்போது வெள்ளையும் கலரும் 2 மிக்ஸ் ஆன மாதிரி அரிசி இருக்கும், மொன உடஞ்சி அரிசி இருக்கும், 2 கட்டான மாதிரி அரிசி, இந்த மாதிரி அரிசிலாம் இருக்கு. என்னால் இப்போ நான் ஒரு 2500 ரூபாய் அரிசி போட்டால் கூட என்னால் இந்த குவாலிட்டியை கொடுக்க முடியும். பட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 1121, அதாவது வெட்டிங் கிரேடுக்கான குவாலிட்டி ரைஸ். 1121 அப்படின்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், என்ன அரிசி அது வெட்டிங் குவாலிட்டியான அரிசி அப்படின்னு தெரியும். நான் வகையை மட்டும் தான் சொல்கிறேன், இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் எந்த பிராண்ட் சொல்கிறேன், வகையை மட்டும், அரிசி வகையை மட்டும் சொல்கிறேன். இது வெட்டிங் குவாலிட்டிக்கான ரகத்தை சேர்ந்த அரிசி. இந்த அரிசி பயன்படுத்தும் போது இந்த அரிசியோட விலை எப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுறோம் நாங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் 90 ரூபாய் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். அடுத்து 2வது விஷயம் என்னன்னா ஆயில். இப்போ வந்து பிரியாணியே பாம் ஆயிலையும் செய்யலாம், நமக்கு சன்ஃப்ளவர்லையும் எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பண்ணாலும் பிரியாணி வரும், வராமல் இருக்காது, வரும். இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு பண்ணணும் போது செக்கு எண்ணெய் வந்து எங்களுடைய ப்ரிஃபரபிளாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடையோட மாடலே பிரியாணியே வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டபிள் பிரியாணி, சாப்பிட்டா வந்து வயிற்றில் நிற்கக்கூடாது. இது வரைக்கும் அளவு கம்மியாக இருக்குது, எங்களுக்கு பத்தலை, ஃபஸ்ட்டுன்னு கூட நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். யாருமே வந்து டைஜஷன் ஆகலன்னு ஒரு கமெண்ட் கூட கிடையாது. நம்ம கூகுள் ரிவ்யூஸில் எதுலையுமே அப்படி இருக்கவே. பிகாஸ் இப்போ மேபி இதை பார்த்துட்டு யாராவது ஹேட்டர்ஸ் போட்டால் தான் உண்டு. ஏன் அப்படி இல்லைன்னா ரைஸு அதுக்கான எண்ணெய் சூஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும், இவ்வளோ மசாலா தான் இருக்கணுன்றதுலாம் என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதில் ஒரு இன்புட் இருக்கோ, இதில் வந்து இதை சூஸ் பண்ணி 1 கிலோவுக்கு இவ்வளோ தான் போடணுன்றது என்னுடைய ஐடியா. இது ஏன் மூலையிலேருந்து வந்தது, அதனால அதை வந்து மாற்றக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. ஒரு சில பேர் என்கிட்ட மசாலா ஜாஸ்தியாலாம் கேட்குறேன், அவங்களுக்குமே கூட நான் ஜாஸ்தியாக போகிறது கிடையாது. அண்ட் அகைன் கம் பேக் டு விலை. இந்த எண்ணெய் செக்கெண்ணன்றது நம்ம சாதாரணமாக பயன்படுத்தல, ஒரிஜினல் செக்கெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். பிராண்டு பேர் சொல்ல விருப்பம் இல்லை, பட் ஒரிஜினல் செக்கெண்ணெய் செக்லேருந்தே வாங்கி எடுத்து பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா? 2. 3வது விஷயம் கறி வந்து அண்டர் 2 kg கட்ஸ். அண்டர் 2 kg கட்ஸ் வந்து மீட்டு சின்னதாக தான் வரும், கோழியே சின்னதாக வரும், சின்ன கோழியாக வரும். எங்களுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகும், கறியிலே எங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இது இருக்குது, இந்த எல்லா ப்ராசஸும் சேரும்போது என்னுடைய அந்த ப்ராஃபிட்டோட இதுக்கும் சரியாக கொடுக்க வேண்டிய குவாலிட்டியும் சேரும்போது, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ், இது எல்லாம் சேருது. என்னால் எக்ஸாக்டாக இந்த பிராண்டுக்கு பேர் சொல்ல முடியாது, ஏன்னா வியாபாரம் பிராண்டுன்றது இன்னொன்று, இது என்னுடைய பிஸ்னஸ், அதனால் என்னால் சொல்ல முடியாது. இது எல்லாம் ஒன்று சேரும்போது இதோட விலை வந்து 90, 150. இப்போ நீங்கள் இது வந்து எப்படின்னா, ஒரு அண்ணா நகர் ரோட்டு கடையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ எப்படி இருக்குமோ அந்த ரேட் நம்ம கடையில் ஏசி ரேனிங்கில் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கே நம்ம கடையில் சைட் டிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 100 ரூபாய்க்குள்ளே தான். இப்போ நீங்கள் ரோட்டு கடையில் சிக்கன் பக்கோடா 50 ரூபாய்க்கும், அதே ரோட்டு கடை ரேட்டு தான் நம்ம வச்சுருப்போம். நான் ஏன் வந்து நான் ரோட்டு கடையை கீழே நினைக்கிறேன்னு நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. நான் ரோட்டு கடையால் தான் வளர்ந்தேன். அவங்க எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரேட் இருந்தால் போதும் தான் நான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பிராண்டாக மாறினாலும் அந்த ரெண்ட்டுக்கான ஒரு 10 ரூபாய் ஏற்றுவேனே தவிர, 10 ரூபாய் 20 ரெண்ட்டுக்காக எனக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதை ஏற்றுவேனே தவிர, பேஸ்லேருந்து இப்போ நம்ம ப்ரான் போடுறோம். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் பெரிய கடையில் விட்டுருங்க, ஒரு சின்ன மெஸ்ஸுக்கு போங்க, ஒரு எறா தொக்கு வாங்க, 150 ரூபாய் கம்மி இருக்குமா? கண்டிப்பாக. அதே பீஸை தான் நாங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். எங்களால் அதே தொக்கு பண்ணி எங்களுக்கு 150 ரூபாய் சம்பாதிக்க தெரியாதா? தெரியாம என்ன மசாலா எக்ஸ்ட்ரா கூட போகுது இல்லை இதில்? ஆமாம், அது என்ன வெங்காயம் கட் பண்ணி நிறைய சேர்ப்பாங்க. நான் வெங்காயம் எதுவும் போடல, டேரெக்டாக நீங்கள் பானை ஃப்ரை பண்ணி அப்படியே வாங்க. கடல் எறா தான். ஆமாம், 100 கிராம்னா அந்த எறா மட்டும் தான் இருக்கும். எறா மட்டும் தான் இருக்கும், வெங்காயம்லாம் இருக்காது. அதான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோண்டு தட்டில் எனக்கு வந்து 150 ரூபாய் கொடுக்கவும் தெரியும். அது வந்து ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் அதையே நான் சொல்கிறேன். இது வந்து 90 ரூபாய்க்குன்றது கடல் யாரா கொடுக்க முடியாது. யாரு கொடுக்குறாங்க எனக்கும் தெரியல. ஒரு நாள் ரேட்டு மாறி ஏறுது. இன்னைக்கு 20 ரூபாய் ஜாஸ்தி, இன்னைக்கு சண்டேன்றதுனால நாளைக்கு பழைய ரேட்டுக்கு வந்துடும். ஆமா, மண்டேலேருந்து எங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். வியாழக்கிழமைக்கு அப்புறம் தான் வெள்ளிலேருந்து தான் 3 நாள் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 3 நாள் வீக்கெண்ட்ல அதிகமாக இருக்கும். இந்த 3 நாட்கள் எங்களுக்கு இருக்கும். இந்த 20 ரூபாய்க்காக நான் 10 ரூபாய் ஏற்றல, 5 ரூபாய் ஏற்றல, எதுவும் பண்ணலை. ஓகேவா? இது இருக்கு. காடையும் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் 100 ரூபாய் தான் விற்பாங்க, நாங்கள் 100 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அதே மாதிரி மீன் நாங்கள் இருக்குது பர்லா மீன் எனக்கு தெரிஞ்சு ரோட்டு கடையில் கூட பொறிச்சு 90 ரூபாய் கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது.
நாங்கள் பீஸை போன்லெஸ் கட் பண்ணி அதில் 90 ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆமா, போன்லெஸ்னா வெறும் ஃப்ளஷ் தான் இப்போ எல்லாருக்குமே, முள்ளே இருக்காது. இப்போ இறாவும் மீனும் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி வராது. இப்போ நாங்கள் 10 கிலோ இறா வாங்குறேன்னா எனக்கு 5 கிலோ தான் இறவா வரும். 5 கிலோ தோல், வேஸ்டேஜ், தண்ணி, நீர் எல்லாம் போயிடும். மிச்சம் 5 கிலோ தான் வரும். இதே மாதிரி தான் மீனுக்கும் கணக்கு. ஸோ இப்போ எனக்கு இதுலலாம் போய் கை வைக்க தெரியும். இதெல்லாம் இப்போ வந்து 90 ரூபாய்க்கு இப்போ நான் பொடி இறா போட்டேன்னா அதில் எனக்கு லாபம் வரும். மீன் வந்து இந்த இறாக்கு பதில் நான் ஏரி மீனோ பண்ணை மீனோ போட்டேன்னா எனக்கு அதில் லாபம் வரும். பட் நான் அதெல்லாம் பண்ணாமல் சரியாக பண்ணணும்னு பண்ணுறேன். இதையும் தாண்டி கீழே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குவாலிட்டியெல்லாம் அடிப்படும். அந்த குவாலிட்டியை அடிப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் கேட்குறாங்கன்றதுக்காக தப்பாக பண்ணணுன்றதும் நல்ல முடிவு கிடையாது. விலை கம்மி அப்படின்றதுக்காக தப்பும் பண்ணக்கூடாது. விலை கம்மி பண்ணுறவங்க எல்லாரும் தப்பாக கொடுக்குறாங்கன்றதையும் நான் சொல்ல வரல. அவங்களால முடிஞ்சதை அவங்க ஸ்கேலில் அவங்க அளவாக பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ணுற ஸ்கேலுக்கும் நான் பண்ணுற அளவுக்கும் நான் எடுக்கிற அந்த ப்ராடக்ட் எடுக்கிற ரேட்லேருந்து வச்சு தான் உங்களுக்கு அந்த ரேட் சொல்கிறேன். மட்டன் பக்கோடா யாருமே பண்ணதில்லை. நம்ம சென்னையில் மட்டன் பக்கோடா நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம கடையில் தான் இருக்கும். அதான் சொல்கிறேன். எப்படி ஆக்சுவலி மட்டன் பக்கோடாவை நாங்கள் 2-3 மாதிரி டெஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், அவிச்சு டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் அவிக்காமையே டெஸ்ட் பண்ணோம். ஃபேட் பீஸ் கொஞ்சம் வாங்கி, ஃபேட் கொஞ்சம் மிக்ஸான பீஸாக வாங்கி டெஸ்ட் பண்ணோம். எது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆனால் இது மூணுத்தையும் பார்க்கும்போது ரெகுலராக ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயில், அதாவது வேக விடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது டபுள் பாயில் மெத்தட் மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட் வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஸ்லோ பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹை பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டோன்னா மட்டன் பக்கோடா அழகாக வந்துடுது. அப்படி தான் வந்து மட்டன் பக்கோடா நாங்கள் சர்வ் பண்ணோம். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா மீட் ரெட் மீட்டில் ஹார்டாக வந்துடும். ஒன்று வந்து மட்டன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ நம்மளே நிறைய கடையில் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீ நானும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நம்ம மணி ப்ரோக்ராம் எல்லாருமே சேர்ந்து பண்ணி நிறைய பேருக்கு நம்மளும் தனித்தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் இல்லை. ஏன் கேப்பை ஃபில் பண்ணக்கூடாது? ஏன் வந்து எல்லாரும் மட்டனை பக்கோடாவில் பண்ண பக்கோடானால ஒரு சீப்பான ஒரு தாட் இருக்குது. ஏன்னா ஒரு ரோட்டு கடை ஐட்டம் சிம்பிளாக வாங்கிக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. நம்ம பக்கோடா எங்கே போனாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்குது. பட் அப்படி கிடையாது. எலைட்டாகவும் யூ கேன் கிவ் அ பக்கோடா. அதை வந்து ரேட்டு கம்மியாகவும் கொடுக்க முடியும். மட்டன்ல யோசிச்சிங்களா? அது 120 ரூபா. கறி ரேட்டு 800 ரூபாயும் இருக்கும், 1000 ரூபா போகும். எனக்கு 200 ரூபா தான் ப்ராஃபிட். இது மேலே எண்ணெய் இருக்குது, லேபர் இருக்குது, கேஸ் இருக்குது, கிளீனிங் சார்ஜஸ் இருக்குது, கட்டிங் பண்ணுற மாஸ்டருக்கு சார்ஜஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. சின்னதாக கட் பண்ணால் அது தனி சார்ஜில் இது இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதில் என்ன நான் நிறைய லாபம் சம்பாதிக்க எனக்கே தெரியல. புதுசாக ஒன்று கொடுக்கணும். நம்ம புதுசாக பண்ணணும், நல்லதாக பண்ணணும், அவ்வளோதான். சரி ப்ரோ, என்னென்ன பிரியாணி என்னென்ன கிடைக்கும்? ஸோ சிக்கன் பிரியாணி ஆல்வேஸ், ஆல் டேஸ், ஆல் டைம், எப்போல்லாம் கடை இருக்கோ எல்லாம். கடை வந்து 2 நாட்கள் வந்து ஹாஃப் டே, டியூஸ்டே அண்ட் சண்டே வந்து ஹாஃப் டே. மிச்சம் எல்லா நாட்களும் ஃபுல் ரெண்டு வேலையுமே ஆப்ரேட் ஆகும். ஸ்டார்டிங்கில் சண்டே மட்டும் தானே ஹாஃப் டே சொல்லுங்க? இல்லை, டியூஸ்டே 2 நாளுமே ஹாஃப் டே சொல்லியிருந்தேன். நானும் 2 நாளுமே ஹாஃப் டே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து இப்போ இந்த லெகான் சிக்கன் பிரியாணி ஒன்லி இன் ஈவினிங்ஸ். இந்த 2 நாள் லீவை தவிர இது எல்லா நாளும் ஈவினிங்ஸில் மட்டும் லெகான் சிக்கன் கிடைக்கும். ஓகே. ஆக்சுவலி நான் ஈவினிங்கில் சிக்கன் பிரியாணி பண்ணக்கூடாது, வெறும் லெகான் சிக்கன் தான் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. பட் மக்களுக்கு சிக்கன் பிரியாணி மேலே நார்மலாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க, அந்த கிரேஸ் வந்து குறைய மாட்டேங்குது. அதனால இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண வீடியோவில் அப்டேட் கொடுத்துட்டு இல்லை ஈவினிங்கே சிக்கன் பிரியாணி போட சொல்லி ஒரு 1 வீக்காக வந்து பிரியாணி போனால் எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி தான் போகும். ஆப்வியஸ்லி. அதே மாதிரி மதிய வேலையில் எப்போவுமே மட்டன் பிரியாணி, எல்லா நாட்களுமே மட்டன் பிரியாணி மதிய வேலையில் இருக்கும். மட்டன் பிரியாணி எல்லா நாட்களும் உண்டு, சிக்கன் பிரியாணி எல்லா நாட்களும் உண்டு, மதிய வேலையில் உண்டு. அதே மாதிரி இந்த டர்க்கி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாட்கள் மட்டும்தான். இந்த 3 நாட்களும் மதிய வேலையில் மட்டும், ஈவினிங்கில் கிடையாது, மதிய வேலையில் மட்டும். நல்லா நோட் பண்ணிடுவாங்க. டர்க்கி வேணும்னா மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் ரொம்ப காலியாகிடுதுப்பா. எங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாருப்பா, கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 வாரம் ஆச்சு சாப்பிட்டு. 3 வாரம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டேன். நீங்கள் நினச்சா சாப்பிடலாம்ல? நினச்சா சாப்பிடலாம், ஹோல்ட் பண்ணும்ல. ஒன்று ஹோல்ட் பண்ணிடலாம். நம்ம அங்கேருந்து வரணுமே சாப்பிடணும்னு நினச்சா. ஓகே. அப்போ மற்றதெல்லாம் அப்புறம் இது 3 வேலை வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே டர்க்கி கிடச்சிரும். ஆமாம். லகான் வந்து ஈவினிங் மட்டும் லகானு, டியூஸ்டே சண்டே ஆஃப். ஓகே. ஆமாம், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இந்த தையலை அதை மட்டும் சொல்லுங்கள். தையலை வந்து இப்போ நான் நிறைய இடத்துல இப்போ வந்து பழமையான கடைகள் தேடி போவேன். சென்னையில் நிறைய பழைய காலத்து கடையாக பிரியாணி கடை, நான் சென்னையில் நிறைய கடை பண்ண கடைகள் எல்லாத்துலேயும் தையல் இருந்துச்சு. தையலை வந்து முக்கியமாக அதுதான் நான் வச்சதுக்கு காரணம். ஏன்னா தையலை வந்து பழமை, அதாவது பழைய மெட்ராஸில் அதிகமாக வந்து பார்சல்ஸ்க்கு பயன்படுத்தினது வந்து தையலை தான். வாழையிலை தாண்டி இது. ஏன்னா இது வந்து அதிக நாட்கள் நம்ம கூட இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு இலையை வாங்கினா இப்போ ஒரு ஒரு செல்லர் தர்றாருன்னா அவர் பின்னாடியே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்க தேவையில்ல. ஒரு பண்டலாக வாங்கி வைக்கலாம். முதல் காரணம் தான். ஏன்னா எனக்கு வந்து லாஸ் கம்மி, வேஸ்டேஜ் கம்மி, கட்டான இலை தர்றது அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. திஸ் மெஷின் பிரிண்டட் இலை, அதாவது மெஷினில் வந்து தச்சு வர இலை, மிஷின் தைக்கிற இலை. அதனால அந்த இலை எங்களுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து வருது. அது கரெக்டாக வந்துடும். அது ஈஸியாக இருக்கும், எந்த டேமேஜஸும் வரும். 1-2 மேக்ஸிமம் வரும். ஒரு பேக்கெட் போச்சுன்னா
ஒரு பண்டில் பிரிக்கணும் அது ஒன்று இருக்கும், 2 பிரிண்ட் இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. உங்களுக்கு 2 வேஸ்டேஜ் ஒன்று வந்து ஈஸி ஆக்சஸ், அதாவது மொத்தமாக எடுக்க முடியுது, வேஸ்டேஜ் குறையுது, பழமை வந்து அப்போ யூஸ் பண்ண ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று இந்த தையலில் கட்டி பிடிக்கும் போது இதில் ஒரு மந்தார இலையோட மனம் வந்து ஒரு நல்ல மனம் அரோமா இருக்கும். அதுதான் அந்த அரோமா நிற்கணும்னு தான் நான் வந்து இந்த ஷீட்டே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாயில் ஷீட் கிடையாது, இது ஒரிஜினல் சில்வர் ஷீட்டு, அது அலுமினியம் ஷீட்டு. அலுமினியம் ஆமாம், இது ஃபுட் கிரேடு எது இருக்குமா ப்ராடக்ட் இது வந்து இப்படி மடக்குனா அப்படி நிற்கும் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டில் மடித்து தையல் வைக்கும்போது ஹீட்டு நிற்கும், இலையோட வாசமும் நல்லா சேரும். இதுதான் இந்த பார்சலுக்கு ஒரு காரணம். தையலில் வாங்கிட்டு போயிட்டு அந்த வீட்டில் பிரிக்கும் போது அந்த தையல மனமும் பிரியாணியோட மனமும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். காஞ்சிபுரத்தில் சாப்பிட்டுருக்கேன் நானும். காஞ்சிபுரம் அடுத்த வாரம் இல்லை, காஞ்சிபுரத்தில் வந்து எங்கே போனாலும் தையலை தான் இருக்குது, வாழையில ரொம்ப கம்மி, வெறும் தையலில் அப்படியே. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நீங்கள் மோஸ்ட்லி பிரியாணி சாப்பிடணும்னா எல்லாம் பழமையான கடைகள் தான், புது கடைகள் கம்மி. அங்கே இருக்கிற கடை ஃபுல்லாகவே ஒரு விண்டேஜ் செட்டப், வீட்டுக்கு வெளியில் அப்படிதான் அப்படியே வச்சிருக்கிறாங்க. மெஸ் மாதிரி தான் இருக்கும், பிரியாணி கடையும் மெஸ் மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இந்த ஃபாயில் யூஸ் பண்றீங்களா? இது கூட இல்ல, வெறும் தையல், வெறும் பேப்பர், ஒயிட் பேப்பர் ஷீட் போட்டு மடிப்பாங்க. பேப்பர்ல வச்சு இல்லனா நார்மல் நியூஸ் பேப்பர்ல கூட மடிப்பாங்க, ஆனா இலை தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில கடையில தான் அந்த டப்பா யூஸ் பண்றாங்க, வாழையில யூஸ் பண்றாங்க, மோஸ்ட்லி தையல தான். பட் இப்போ நம்ம கடையிலயும் வந்து இப்போ ஒரு சில ஆஃபீஸ் பேஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நடுவில் ஒரு சில பேர் வந்து பாக்ஸ்ல கொடுக்குன்னு கேட்பாங்க. ஆமா, பாக்ஸ் கொடுக்கணும், பாக்ஸை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி கேட்குறவங்களுக்கு பாக்ஸ் இலையில மடிக்கிறத நான் பார்த்துப்பேன். நீங்க பார்த்து தான் இருந்தீங்களா? நான் பண்ணிட்டு இருந்தேன். சரி ப்ரோ, கடை டைமிங், கடையோட நேரம் வந்து மதியம் 12 மணி, 11:45 வந்துடும். 12 மணிலேருந்து 2:30 மணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து சத்தியமாக இருக்காது, இது வரைக்கும் அந்த மாதிரி நின்னது கிடையாது. ஒரு நாள் கூட சிக்கன் கூட ஏதாவது இருந்துடும். மட்டன் டர்க்கி வாங்க வரீங்கன்னா 1 மணிக்குள்ள, 1:30 மேக்ஸிமம். அது இல்ல 1 மணிக்குள்ளே வந்துருங்க. 1:30 கூட சொல்றாரு, நீங்க 1 மணிக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைச்சிடும். அதுக்கு மேல வந்து தெரியாது. அது எனக்கே டவுட் தான், எனக்கே கிடைக்காது. சரி ப்ரோ, உங்க லொகேஷன் எப்படிப்பட்ட லொகேஷன் எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. அதை சூப்பர். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூளைமேட் பெரியார் பாதை மார்க்கெட் கிட்ட நம்மளுடைய ஷாப் இருக்கு. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் மார்க்கெட்டே இருக்குது. நீங்க வடபள்ளி 100 ஃபுட் ரோட்லேருந்து வரீங்கன்னா, ஃப்ரம் கோயம்பேட்லேருந்து வரீங்கன்னா வல்லவன் சிக்னல் தாண்டி திருநகர் சிக்னல், அதாவது பெரியார் பாதை லெஃப்ட் திருநகர் சிக்னல் அடிச்சிங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட்டு, ஒரு 1 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் நம்ம கடை வரும். கோடம்பாக்கம் சைட்லேருந்து வரீங்கன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ்லேருந்து சந்திரபவன் சிக்னல் ரைட் எடுத்துட்டு லாஸ்ட் லெஃப்ட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பெரியார் பாதையை ஜாயின் ஆகிடுவீங்க. கோடம்பாக்கம் வந்தாலும் யாரை கேட்டாலும் பெரியார் பாதைலாம் சொல்லுவாங்க. பக்கோடா பாய்ஸ் பிரியாணினா இனிமேல் கேட்டாலும் சொல்லுவாங்க. கூகுள் மேப்ஸ்லையும் இருக்கும். மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மக்கள் எல்லாரும் கொஸ்டின், மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இந்த ஆதரவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ஓப்பனிங் டேல இப்போது சரவண் மாதிரி நிறைய நண்பர்கள், யூடியூப் சார்ந்த நண்பர்களும் சரி, என் கூட படித்த நண்பர்களும் சரி, பார்த்த சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் சரி, எல்லாரும் வந்து எனக்காக வேலை செஞ்சாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். இது வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் எனக்கு இது வந்து கிடைச்சது. இவ்வளோ மார்க்கெட் ஏரியா இருக்குது, அது ப்ரோக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெல்கமாக நான் பார்க்குறேன். நான் ஒரு சின்ன இடத்துல தொடங்கினாலும் இந்த இனிஷியல் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த கடை எவ்வளோ பெருசானாலும் சரி, இந்த நிலைமை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நிலைமை இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் போட்டு பார்த்துக்கிட்ட பப்ளிக்கை கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நன்றியோடு இருப்பேன். ஏன்னா நன்றி தான் வந்து ஒரு மனுஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு விஷயம்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து தானம்லாம் என்ன வேணால் யார் வேணால் கொடுத்துடலாங்க, திடீர்னு இறக்கப்பட்டு கூட கொடுத்துருவாங்க. நன்றியாக இருக்கிறது எல்லா நேரமும் யாராலையும் இருக்க முடியாத ஒரு விஷயம். அந்த நன்றியை காப்பாற்ற நான் கண்டிப்பாக நான் எவ்வளோ நாள் இந்த கடை இருக்கோ சரி, நம்ம சேனல் இருக்கோ சரி, அது வரைக்கும் கண்டிப்பாக நான் போராடுவேன் அதுக்காக.